வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம கொஞ்ச நாளாக தினமொரு திருத்தலம் சொல்லிட்டு ஒரு சின்ன சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஏற்கனவே ஒரு முதல் கோவில் போட்டிருக்கேன். அதுவும் மாங்காடு கோவில் தான். இப்போ போட்டிருக்கிறதும் நம்ம இன்றொரு தகவல் சுதமா சேனலில் போட்டிருக்கிறது இப்போ காமாட்சி அம்மன் திருக்கோவில் பற்றி சொல்லலாம் நம்ம சேனலில். அதை பற்றின்னு சொல்லிட்டு இது நம்மளோட 2வது கோவில். அதனால தான் தினமொரு திருத்தலம் 2ன்னு போட்டிருக்கேன். நிறைய கோவில் நான் பதிகங்களை வச்சு போட்டிருந்தேன். அப்போ வீடியோ அட்டாச் பண்ணியிருந்தேன். இப்போ சரி தனியாகவே கொடுக்கலாம். சரி இதோட முதல்ல வரலாறு பார்த்துடலாம். ஒரு சமயம் அம்பாள் சிவலோக 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது சிவனோட கண்ணை மூடிடுறாங்க. ஒரு நொடி தான் மூடுறாங்க. ஒரு நொடின்றது அவங்களுக்கு ஒரு யுகம். அதனால பூலோகத்துலலாம் என்னாச்சுன்னா ஃபுல்லாக இருண்டு போச்சு. அதாவது ஒரு யுகம்னு நமக்கே தெரியும். ஃபுல்லாக இருண்டு போனதுனால எல்லா படைப்பு தொழிலேருந்து எல்லா தொழிலுமே பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போகுது. இதனால கோபப்பட்ட சிவன் நீங்கள் மாங்காடுல போய் பூலோகம் போய் பெண்ணா பிறந்து தவம் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இது மாங்காடு கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இது அழகா சிற்ப வடிவத்தில் சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்களும் என்ன பண்றாங்க, மாங்காடு அவர் சொல்றாரு, சபிச்சிடறாரு, நீங்க பெண்ணா பிறந்து தவம் பண்ணி அதுக்கப்புறம் நான் சரியான காலம் வரும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சிவபெருமான் காமாட்சி அம்மனுக்கு சொல்றாங்க. அதனால அவங்களும் பூலோகத்துக்கு வராங்க. பூலோகத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க யாகம் பண்றதுக்காக தவம் பண்றதுக்காக 5 நெருப்பு குண்டங்களை யாகம் வளர்க்குறாங்க. 5 நெருப்பு குண்டத்துல யாகம் வளர்த்து அதுல நடுவுல இருக்கிற யாக குண்டத்துல அம்மன் நின்று தவம் பண்றாங்க. அதுவும் எப்படி தவம் பண்றாங்க, ஒத்த கால், வலது காலை இடது கால் தொடை மேல போட்டுக்கிறாங்க. அதுவும் ஊசி கீழே ஊசி முனை மேல நின்றுதான் அவங்க தவம் பண்றாங்க பாருங்க. ஸோ போட்டு கையில ஜபமாலை, அப்புறம் ஒரு கையில அந்த இது கமண்டலம் வச்சுக்கிட்டு பல வருஷங்கள் ஊசி முனை மேல நடுவுல இருக்கிற அந்த யாக குண்டத்துல தவம் பண்றாங்க. இப்படி தவம் பண்ணும்போது, ஆனா இது தவம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மாங்காடு இடம் தான். ஆனா அது எந்த இடத்துல அவங்க கரெக்டா தவம் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே வெள்ளீஸ்வரர் கோவில் பத்தி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த வெள்ளீஸ்வரர் கோவில்ல அது சுக்கிர பரிகார ஸ்தலம் சொல்லியிருக்கேன். அந்த சுக்கிர பரிகார ஸ்தலத்துல வெள்ளீஸ்வரர் கோயில்ல காமாட்சி பாதம் இங்க நின்றுதான் அவங்க தவம் பண்ணாங்க. இந்த இடத்துல இவங்க தவம் பண்றதுக்கு முன்னாடியே சுக்கிர பகவான் சுக்கராச்சாரியார் சாபம் பெற்றார் இல்லையா, அதை நான் தனி கதை போட்டிருந்தேன். அந்த வெள்ளீஸ்வரர் கோயில் கதையும் இதுல இணைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இணைக்கிறேன் பாருங்க. அவரும் அங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் தவம் பண்ணும்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து சுக்கராச்சாரியாருக்கு, உனக்கு சுக்கிரன் சாபம் நீங்கிய ஸ்தலமா அந்த வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்கு. அப்ப அம்பாள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு காஞ்சிபுரத்துல போய் இரு, நான் காஞ்சிபுரத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு அந்த விமோச்சனம் கொடுக்குறாரு. சுக்கிர சுக்கிர பகவானுக்கும் விமோச்சனம் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் மாங்காட்டுல கல்யாணம் பண்ணல, காஞ்சிபுரத்துக்கு போ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோவில் மாங்காடு முன்னாடியே தான் இருக்கும். 3 கோவிலுமே பக்கம் பக்கம் தான். வைகுண்ட பெருமாள் கோவில், அப்புறம் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில், அப்புறம் வெள்ளீஸ்வரர் கோவில், 3 கோவிலுமே பக்கம் பக்கம். இந்த வெள்ளீஸ்வரர் சந்நிதியில இப்போ வெள்ளீஸ்வரர் கோவில் போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அம்பாள் தவம் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் பாத தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஆதி காமாட்சி பாத தரிசனம் போட்டிருப்பாங்க. நீங்க அங்க போயிட்டு, இவர் தான் வெள்ளீஸ்வரர் மூலவர். அம்பாளுக்கும் சாப விமோச்சனம் கொடுப்பாரு, சுக்கிர பகவான் சுக்கராச்சாரியருக்கும் சாப விமோசனம். அதனாலதான் அந்த வெள்ளீஸ்வரர் சுக்கிர பரிகார ஸ்தலத்துல சென்னையில இருக்கிற நவகிரக பரிகாரத்துல அதுவும் ஒண்ணு. அது தனி கோயில் போட்டிருந்தேன். சரி, இப்ப கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்த்து வந்த வைகுண்ட பெருமாள் என்ன பண்ணா, ஸ்ரீதேவி பூஜையோட வராரு. கையில மோதிரத்தோட வராரு. ஏன்னா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா முதல்ல இவர் தான் இருப்பார். அப்புறம் தான் அம்பாள் கோவில் வரும். இந்த கோவில் என்ட்ரன்ஸ் 2 என்ட்ரன்ஸ் வரும். மெயின் ரோடு என்ட்ரன்ஸ்ல கோபுரம் இருக்கும். காமாட்சி அம்மன் கோயில் என்ட்ரன்ஸ்ல தனி இது மட்டும்தான் இருக்கும். என்னது, ஆர்ச் மட்டும்தான் இருக்கும். ஸ்ரீதேவி பூஜையோட அமர்ந்த குளத்துல காட்சி கொடுப்பார். கையில பாத்தீங்கன்னா மோதிரம் வச்சுப்பார். ஏன்னா இவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல சீர்பெருமாள். ஏன்னா தங்கைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்ப அண்ணன் மகாவிஷ்ணு தானே அண்ணன், அவர் சீர் கொடுக்கணும் இல்லையா, அதனால கையில மோதிரத்தோட வராரு. ஆனா கல்யாணம் அங்க நடக்கல. கல்யாணம் நடக்காதனால இவர் என்ன பண்றாருனாக்கா, அம்பாள் காஞ்சிபுரம், இவரும் காஞ்சிபுரம் போறதுக்காக கிளம்புறாரு. அப்போ இதை பத்தி நான் தனி பதிவு போடுறேன். ஏன்னா கோவில் வீடியோலாம் இருக்கு. அது தனியா போட்டாதான் உங்க கோவில் பார்த்த மாதிரி இருக்கும்.
இவர் கிளம்பி போகும்போது மார்க்கண்டேய மகரிஷி தடுத்துடுறாரு. நீங்க வந்ததும் வந்துட்டீங்க இந்த இடத்துக்கு, உங்களோட இது வந்து அருள் பாலிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே உக்காந்து எங்களுக்கு அருள் பாலிங்கன்னு சொன்னா, அவர் அமர்ந்த கோலத்துல பாத்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. அந்த இது போட்டிருந்தேன். இது நடந்து எல்லாம் முடிஞ்சு போடுறாங்களா. ஒரு சமயம் காஞ்சி மகா பெரியவர் மாங்காடுக்கு வர்றாரு. அப்போ ஒரே நெருப்பு பிழம்பா இருக்குது. என்னன்னா, அம்பாள் தீ வளர்த்தாங்க இல்லையா, யாகம் வளர்த்தாங்க இல்லையா, சிவபெருமான் வந்து எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி காட்சி கொடுத்ததுனால அவர் என்ன பண்றாரு, அந்த யாக குண்டத்தை அணைக்காமையே வந்து அம்பாள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிடுறாங்க. அதனால அந்த இடத்துல மாங்காடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மாமரங்கள் நிறைந்த பகுதி. அப்போலாம் வந்து அதனாலதான் அந்த இடத்துக்கே மாங்காடுன்னு பேரு. அந்த இடத்துல ஃபுல்லா ஒரு வெப்பமயமா இருக்கு அந்த இடத்த. அந்த வெப்பத்தை எப்படி தணிக்கிறதுன்னு தெரியாம சங்கராச்சாரிய ஆதி மகா பெரியவா என்ன பண்றாருனாக்கா, அர்த்தமேரு ஸ்ரீசக்கரத்தை நிறுவுறாரு. அது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் மூலவர் கோயில் இதுதான். மூலவர் அம்பாளுக்கு முன்னாடி இந்த அர்த்தமேரு ஸ்ரீ மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் தான் இருக்கும். இதுதான் அந்த அர்த்தமேரு ஸ்ரீசக்கரம். இதை வந்து பிரதிஷ்டை பண்ணது காஞ்சி மகா பெரியவா, காஞ்சி சங்கராச்சாரியார். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாங்காடு ஸ்தலமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சித்த மகா புருஷர்களும் கால் தடம் பட்ட இடம். அதனால மாங்காடு வந்தாலும் சரி, பொன்னுமலி வந்தாலும் சரி, எல்லாமே வந்து 1000 வருஷத்து பழமையானது கோயில் தான் இருக்கு. எல்லா சித்த மகா புருஷர்களும் இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, கால் தடம் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா நாம இங்க வரும்போது நம்மளை பிடிச்சிருக்கிற எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல் நமக்கு பெருகும். நம்ம பட்ட கஷ்டங்களும் நீங்கும். இதுதாங்க மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலோட கோபுரம். ராஜகோபுரம் நம்ம நல்லா பெருசா இருக்கும். ஸோ ராஜகோபுரத்தான் இங்க வந்து காமாட்சி அம்மன் கோயில். இங்க வந்து தெப்பக்குளம் வருஷத்துக்கு ஒரே தடவை தான் தெப்பக்குளம் கிடக்கும். 3 கோயிலுமே இங்க தான் நடக்கும். வெள்ளீஸ்வரருக்கும் இங்க தான் பண்ணுவாங்க. வைகுண்ட பெருமாளுக்கும் இங்க தான் தெப்பக்குளம் நடக்கும். இதுவும் நடக்கும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வேண்டிக்கிட்டு இந்த தங்க தேர்வடம் பிடிப்பாங்க. காமாட்சி அம்மன் கோயில் இது வாரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. நான் கூட ஒரு வாரம் போயிருந்தேன். அப்போ இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த வெள்ளிக்கிழமை தான் போயிருந்தோம். அப்போ இந்த தங்க தேர்வடம் பார்க்கவே ரொம்ப அம்சமா இருக்கும். அதாவது சரஸ்வதி, மாங்காடு காமாட்சி அம்மன், லக்ஷ்மி 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர அந்த தங்க அது தேர்வடத்துல தேர்ல உட்காந்து மக்கள் வந்து அதை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. யார் வேண்டிட்டு செய்றாங்களோ அவங்க வந்து பண்ணுவாங்க. 3 தடவை வலம் வருவாங்க. இதுல ஒரு பரிகாரம் இருக்குது. இங்க என்னன்னா எல்லாரும் 9 வாரம் 5 வாரம் ஆனா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு என்ன தெரியுமா முறை? 7 வாரம் தொடர்ந்து வரும். அது எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா திங்கட்கிழமை ஆரம்பிச்சுன்னா திங்கட்கிழமை வரணும். செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு அந்த மாதிரி எந்த நாள் நீங்க ஆரம்பிங்களோ தொடர்ந்து 7 வாரங்கள் வரணும். அந்த 7 வாரம் நீங்க முதல் வாரம் வரும்போது மட்டும் 2 எலுமிச்சம்பழம் கொண்டு வரணும். ஒண்ணு அங்க கொடுக்கணும், ஒண்ணு நமக்கு கொடுப்பாங்க. 2 எலுமிச்சம்பழமே நீங்க மூலவர் ஸ்தானத்துல கொடுத்துட்டு மூலவர் சாமி முடிச்சுட்டு வெளியில வரும்போது மாங்காடு தபஸ் காமாட்சி தனி சன்னதி இருக்கும். அந்த தனி சன்னதியில தான் நீங்க வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போகணும். இதுதான் வந்து அந்த பரிகார முறை. நீங்க மூலவர் சாணத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 விளக்கு தான் எரிய வைப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க. காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும், இந்த விளக்கு இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கும். இப்போ இதுதாங்க வீடியோ. காமாட்சி அம்மன் கோயிலோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க கோபுரம். மொத்தம் 9 நிலை ராஜகோபுரம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கோவிலே. ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில், ஸ்ரீ அர்த்தமே ஸ்ரீ சக்கரம். என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது 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 2 என்ட்ரன்ஸ். காமாட்சி அம்மனுக்கு இன்னொரு பக்கமா இருக்கு மெயின் ரோடு. இது சைட்ல தான் கோபுரம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ள நுழைஞ்சிக்கினாக்கா அது பாருங்க. அன்னைக்கு நாங்க போனப்ப தேர்வனம் ஒரு ஃபேமிலி வந்து வேண்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதை வரல. நான் சொன்னேன் இல்லைங்களா 3 அம்பாலும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 3 அம்பாள் தான் அந்த தேர்வடத்துல உட்கார வச்சு இழுத்துட்டு போவாங்க. இது வந்து சுத்தி வர பிரகாரம். அதாவது அம்மா காமாட்சி அம்மன் கோயிலோட சுத்தி வர பிரகாரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அம்பாள் வந்து எப்படி தவம் பண்ணாங்க. இந்த இடத்துல தான் இப்ப ஒவ்வொரு நவராத்திரி அப்போ இங்க தான் அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க. இதுதான் அந்த இடத்துல இது மாங்காடு காமாட்சி அம்மன் எப்படி அழகா தவம் பண்ணாங்கன்னு இருக்கும். பாருங்க சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அழகா அற்புதம். எல்லா அம்படும் நீங்க ஒரு சேர தரிசிக்கலாம். இது வந்து அம்பாளோட விமானம். மூலவர் இருக்காங்க இல்லையா அவங்களோட விமானம் இது. ஸோ இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோவில் தான். ரொம்ப அற்புதமாவும் இருக்கும். இங்க நீங்க வேண்டிக்கிட்டு நீங்க எதை நினைச்சாலும் நீங்க நினைச்சதை நிறைவேத்தி தருவாங்க. இங்க வந்தேன் இது எடுக்காதீங்கன்னாரு. அதனால நான் அப்படியே வந்துட்டேன். இந்த இடத்துல தான் அந்த அம்பாள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணு மூடுற அந்த இது இருக்கும். சிற்ப வேலைப்பாடு. இவங்க 2 பேரும் நடனம் ஆடுறது மட்டும் தான் நான் எடுத்தேன். ஸோ இது இன்னொரு பக்கம். ஸோ சுத்தி எடுத்திருக்கேன் நானு உங்களுக்காக. ஸோ நீங்க இந்த பக்கம்
மாங்காடு, இது பூந்தமல்லி பக்கத்துல தான் இருக்கு. மாங்காடுன்றது ரொம்ப தூரத்துல இல்ல. அந்த காலத்துல இங்க வெறும் மாமரங்கள் நிறைந்த பகுதியில வந்து தான் அம்பாள் வந்து தவம் பண்றாங்க. ஸோ எல்லாம் அதனால தான் 3 கோயிலுமே பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய கோயில். இவர் வந்து சீர்பெருமாள் சீர்வரிசை கொண்டு வராரு. வெள்ளீஸ்வரர் கோவில்ல தான் இவங்களுக்கு அம்பாளுக்கும் சரி, சுக்கிர பகவானுக்கும் சாபனைக்கும் விமோச்சனம் தராங்க. இந்த இதுதான் அர்த்தமேரு சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணது இது இந்த இடம் தான். ஸோ இது எல்லாமே 3ம் பக்கம் பக்கமே தான். ஸோ பெருமாள் கோவிலும் அம்பாள் கோவிலும் ஜஸ்ட் பக்கம் பக்கமே தான். வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கு மட்டும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் நடக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை. இதுதான் வந்து மூலவர் நுழைஞ்ச அந்த இது நுழையிறோம் பார்த்தீங்களா? அது இதுதான் இன்னொரு என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோட்ல இருந்து வர என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அது சைடு என்ட்ரன்ஸ். அந்த கோபுரம் வழியா பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல உள்ள நுழைஞ்ச உடனே வந்து விநாயகர் சந்நிதி தான் இருக்கும். விநாயகர் அங்க இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, விநாயகர் சந்நிதி இருக்கும். அதை விட்டு அம்பாள் சந்நிதி, அப்புறம் ஃபுல்லா அந்த சிற்ப வேலைப்பாடுகள், கோவில் வேலைப்பாடுகள் இதுதான். ஸோ அந்த 3 அம்மனை ஏத்துறாங்க பாருங்க. இங்க 2 அம்பாள் இருக்காங்களா, ஒரு அம்மனை ஏத்திட்டு போறாங்க. முதல்ல காமாட்சி அம்மன் கொண்டு போய் நடுவில் வைப்பாங்க. அப்புறம் சரஸ்வதி அம்மாள் அந்த பக்கமும், காமா லக்ஷ்மி தேவி தாயார் வந்து இந்த பக்கமும் வைப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்க, இந்த பக்கத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. 7 வாரம் தொடர்ந்து இந்த 2 எலுமிச்சம்பழம், முதல் வாரம் மட்டும்தான் 2 எலுமிச்சம்பழம் எடுத்தோம். அடுத்த வாரம் நீங்க 1 எடுத்துட்டு வாங்க. அதை கொடுத்துடணும். அந்த தபஸ் காமாட்சி இந்த பக்கத்துல 2வது போட்டோ இருக்குது, அந்த மாங்காடு தபஸ் காமாட்சி பக்கத்துல உங்களுக்கு வந்து நீங்க அதை அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் முறை. நீங்க என்ன வேண்டிக்கிட்டு 7 வாரம் தொடர்ந்து வந்து பாருங்க. அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அம்பாள் வந்து தவம் பண்ணி அவங்க சாப விமோச்சனம் நடந்ததுனால, சாப விமோச்சனம் கிடைக்கணும். நம்மளும் நம்ம பிரச்சனைகளுக்கு சாப விமோச்சனம் நமக்கு கண்டிப்பா இங்க கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த தினமொரு திருத்தலம் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும், அம்பாலோட சம்பந்தப்பட்ட பழைய வீடியோக்களும் இதுல இணைக்கிறேன். 108 நாமாவளி நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த பதிவோட இணைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 1500 சப்ஸ்கிரைபர்ஸோட போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பேராதரவு இல்லாம இது நடக்க வாய்ப்பே கிடையாது. திரும்பவும் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ உங்களோட அருள் எனக்கு